அரசு பள்ளி மாணவர்களின் சாதி சான்றிதழ்களை ஆண்டுதோறும் வாங்கும் சிரமத்தை தவிர்க்க அவர்களின் சாதி, முகவரி, இரத்த வகை, ஆதார் எண் உள்ளிட்ட தரவுகள் அடங்கிய புதிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஐடி கார்டுகள் வழங்கப்பட உள்ளன. திமுக எம்பி கனிமொழி நேற்று திறந்து வைத்த ஓடக்கரை பேருந்து நிழற்குடையை ஆய்வு செய்த அமைச்சர் ஸ்ரீநாத், அங்கு பேருந்து நின்று செல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முதல்வர் விஜய் வீடியோ எடுப்பது, பஞ்ச் டயலாக் பேசுவது என்று பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறார். மகளிர் உரிமைத்துறை அமைச்சரோ பெயர் பலகைக்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். இது குதிரை வேக அரசா அல்லது விளம்பர அரசா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட வேண்டிய முக்கிய பொறுப்பில் தமிழகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரை எப்படி நியமிக்கலாம் என டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்துக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவுக்கு வழங்க வேண்டிய அவசியம் என்ன என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கெல்லாம் சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க உங்களால் முடியும் என மேகதாது அணை விவகாரத்தில் இளைஞர்கள் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அன்புமணி வீடியோ வெளியிட்டுள்ளார். தனது திரைப்படத்தை தயாரித்தவர் என்ற ஒற்றை காரணத்திற்காக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசு பொறுப்பில் தமிழர் அல்லாத ஒருவரை முதல்வர் விஜய் பணியமர்த்திருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இதனை வன்மையாக எதிர்க்கிறேன் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் மேகதாது அணை, காவிரி பிரச்சினைகளில் எப்படி தமிழகத்துக்கு ஆதரவாக பேசுவார் என தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமித்தது குறித்து செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கருத்து குறித்து தமிழக மக்களின் மனதில் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் தெளிவாக விளக்கமளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு பணிய மாட்டோம் என்று உரக்க பேசிய முதல்வர் விஜய் இப்போது தமிழகத்திற்காக குரல் கொடுப்பாரா என்ற சந்தேகம் எழுகிறது என்று டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா நியமனம் செய்யப்பட்டதற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேக்கு வெளியிட்ட மின்துறை வெள்ளை அறிக்கை செல்ஃப் கோலாக மாறி அவர்கள் முகத்தில் கரியை பூசியுள்ளது என திமுக ஐடி விங் விமர்சித்துள்ளது. தாவேக்கு அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையே திமுக அரசின் நிர்வாக ஆளுமைக்கு சாட்சி. மின்வாரிய வருவாய் 4,97,996 பல மடங்கு உயர்த்தி திமுக சாதனை படைத்ததாக தெரிவித்துள்ளது. அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் பொது வேட்பாளராக சீமான் களமிறங்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் யாருடனும் கூட்டணி இல்லை என்ற முடிவில் மாற்றமில்லை. பொது வேட்பாளர் என்ற தகவல் தவறானது என நாதக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் திமுக அரசின் அணுகுமுறையை பின்பற்றி தமிழக அரசு வீண் பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. ஏற்கனவே 14 பேர் இறந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் மரணமடைந்ததாக தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இறால் பதப்படுத்தும் ஆலையில் உள்ள 2 டன் அமோனியா 2 நாட்களில் வெளியேற்றப்படும். வாயுவை அகற்றும் போது ஆலை அருகே யாருக்கும் அனுமதி இல்லை. ஆலையில் உள்ள கடல் உணவுகளை 4 நாட்களாக அகற்றி வருகிறோம் என திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் கவிதா தெரிவித்துள்ளார். பத்மஸ்ரீ விருதுடன் சேலம் திரும்பிய சிற்பி ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டருக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கலையை வளர்க்க மேலும் உதவிகள் செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்தார். பிரதோஷம் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே மும்மொழி கொள்கை பொருந்தும். 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். தெலங்கானாவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பெண் தாசில்தார் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் அடங்கிய ஆவணங்கள் சிக்கின.
மேலும் பினாமி பெயர்களில் உள்ள சொத்துக்கள் குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 600ஆக உயர்ந்துள்ளது. 4,500 பேர் காயமடைந்துள்ளனர். மீட்பு பணி தொடருகிறது. அயர்லாந்து அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. 20 ஓவர்களில் 183 ரன்கள் எடுக்க வேண்டிய இந்தியா 18.5 ஓவர்களில் 148 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. கடந்த ஆட்சியில் கட்சி உறுப்பினரை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கன்வீனர் கமிட்டி உறுப்பினராக நியமித்தது ஏன் என திமுகவுக்கு அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டையின் விலை 6 ரூபாய் 50 காசுகளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் ஒரு முட்டையின் விலை 8 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக பட்ஜெட் தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய திட்டங்கள், தேவையான நிதி உள்ளிட்டவைகள் குறித்து துறை ரீதியான அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் என போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தனில் மக்களுடன் முதல்வர் விஜய் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் போட்டியிடுவது தொடர்பாக முடிவு செய்யவில்லை என ஸ்டாலின் கூறினார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் கே. வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டார். மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு நயினார் நாகேந்திரன் விண்ணப்பித்துள்ளார் என்பதை அமைச்சர் செங்கோட்டையன் ஆணித்தரமாக உறுதிப்படுத்தியுள்ளார். தன்னிடம் ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்த அவர், நாகேந்திரனின் சவாலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விண்ணப்பம் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர்களாக எம்எல்ஏ சுகுமார், சுப்பிரமணியன், கே.சி. பழனிசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக மகளிரணி இணை செயலாளராக ராஜலட்சுமியை நியமித்து பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். 12 மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்காக விடப்பட்ட டெண்டரை அரசு ரத்து செய்தது. சென்னையில் 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நடைபாதை திட்டப்பணிக்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது 2026 ஜூலை 1 முதல் 2031 ஜூன் 30 வரை 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும். ஒரு குடும்பத்திற்கு மொத்தம் ரூபாய் 27 லட்சம் வரையிலான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள அரசு ஏற்பாடு செய்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் நடந்த சோதனை வரவேற்கத்தக்கது. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த அனைத்து முறைகேடுகளையும் அரசு விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். அனைத்து திட்டங்களும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ வைரலானது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமைச்சர், குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்ததை வீடியோ எடுத்து சிலர் தவறாக பரப்புவதாக தெரிவித்தார். எங்கள் கட்சி நிர்வாகிகள் மீது புகார் வந்தால் தயவு செய்து உண்மை தன்மையை அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் சப்போர்ட் செய்ய மாட்டோம் என விருதுநகர் மாவட்ட கலெக்டர் மற்றும் எஸ்பியிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கோரிக்கை விடுத்தார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நல்ல ஆதாரங்களுடன் சிக்கியிருக்கிறார். அவர் இதை துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு விரைவில் புதிய மாவட்டம் அறிவிக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். வால்மீ விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்குவதற்கான ஆலோசனை நடந்து வருவதாகவும் கூறினார். மதிமுகவில் இருந்து விலகிவிட்டேன் என சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் தெரிவித்துள்ளார். திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்துவிட்டேன் என்றார். திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேற உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை என வைகோவிடம் நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வணிக எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. மொத்தமாக வாங்குபவர்களுக்கு 50% வரை சிலிண்டர் விநியோகிக்கப்பட உள்ளது.
திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கொச்சைப்படுத்தினர், தாவேக கூட்டணியில் இருக்கும் போதும் இழிவாக பேசுகின்றனர். நாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதுதான் இதன் பொருள் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் விசாரணைக்கு வரும் நிலையில் வருகிற 30ஆம் தேதி அண்ணாமலை மீண்டும் டி.ஆர். பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்த உள்ளார். போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் அடுத்த 3 ஆண்டுகளில் நாம் பெரும் முன்னேற்றத்தை காண்போம் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தினார். உலகம் முழுவதும் மோதல் நடக்கும் பகுதிகளில் பள்ளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக அட்டூழியங்கள் செய்பவர்கள் மீது எந்தவித கருணையும் காட்டக்கூடாது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என ஐநாவில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி ஓடக்கரையில் பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்த திமுக எம்பி கனிமொழியிடம் இங்கு பேருந்துகள் நிற்பதில்லை என பெண்கள் புகார் அளித்தனர். அதற்கு நம்ம ஆட்சினா உடனே செஞ்சிடலாம் என கூற ஆவேசமடைந்த பெண்கள் ஆட்சி மாறினாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் தானே எம்எல்ஏ என கூறி அவருடன் வாக்குவாதம் செய்தனர். இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட்டு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி பிரேமலதா கூறியுள்ளார். அதிமுக மகளிர் அணி கூட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாநில மகளிர் அணி நிர்வாகிகள், மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பாலும் விவசாயிகளின் தியாகத்தாலும் உருவானது என்எல்சி. தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வரும் என்எல்சி பங்குகளை மத்திய அரசு விற்பது தமிழகத்திற்கு இழைக்கப்படும் துரோகம் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைந்தது. நீட், தேர்தல் முறைகேடு, அரசமைப்பை பாதுகாத்தல் என ஒவ்வொரு களத்திலும் மக்களுடன் துணை நிற்பேன் என எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார். முரசொலியில் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் பே. சண்முகம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது அநாகரிகத்தின் உச்சம் என்றும் அமைச்சர் ராஜமோகன் விமர்சித்தார். திருச்சி காவிரி பாலம் பராமரிப்பு பணி காரணமாக 3 மாதங்களுக்கு மூடப்படுகிறது. திருச்சி காவிரி பழைய பாலத்தின் இருபுறமும் மூடப்பட்டது. சஞ்சீவி நகரிலிருந்து புதிய காவிரி பாலம் வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. சென்னை எம்ஆர்சி நகரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் பாஜகவின் முன்னெடுப்பு, அரசியல் நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் சிறுபான்மையினருக்கு அதிக நிதி ஒதுக்கி அறிவிப்புகள் வெளியாகும் என அமைச்சர் ஷாஜகான் சொன்னார். வெள்ளை அறிக்கையை புட்டு புட்டாக வைத்து புதிய திட்டங்களுக்கு பூட்டு போடுகிறதா தாவிக அரசு என ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பினார். கங்கை மற்றும் காவிரி நதிகளை இணைத்தால் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதேபோல் கோதாவரியையும் காவிரியையும் இணைத்தால் கர்நாடகா, ஆந்திரா, தமிழகம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களின் ஒட்டுமொத்த தண்ணீர் தேவையும் முழுமையாக பூர்த்தியடையும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்பவர்தான் முதல்வர் விஜய். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை முதல்வர் நிச்சயம் உருவாக்குவார் என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். தேர்தல் முடிந்த பின் சிலர் என்னை கோபிச்செட்டிப்பாளையம் வீதியில் நடமாட முடியாது என கூறினார்கள். ஆனால் இன்று அமைச்சராகி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறேன் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். காவிரி, கோதாவரி இணைப்பு பணிகளை விரைவுபடுத்த சிறப்பு பணிக்குழுவை அமைக்க வேண்டும். இந்த திட்டம் செயல்படுத்தினால் கர்நாடகா அதை எதிர்க்காது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பான டெண்டர் ரத்து செய்யப்பட்டது வரவேற்கத்தக்கது. கோரிக்கைக்கு மதிப்பளித்து டெண்டரை ரத்து செய்த தமிழக அரசின் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் வரவேற்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயிலுக்காக பக்தர்கள் வழங்கிய நன்கொடைகள் முறைகேடு நடந்திருப்பது தொடர்பாக எழுந்த புகாரால் சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையின்படி எடுக்கப்படும் நடவடிக்கையில் தவறிழைத்த யாரும் தப்ப முடியாது என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் மீது தீய நோக்கத்துடன் கண் வைக்காதீர்கள். ராமர் கோயில் காணிக்கை திருட்டு தொடர்பான ஆதாரம் இருந்தால் அதை சிறப்பு விசாரணை குழுவிடம் சமர்ப்பியுங்கள் என எதிர்க்கட்சிகளை முதல்வர் யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான செஷல்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை செல்ல உள்ளார். அந்நாட்டின் தேசிய தின பொன் விழாவில் பங்கேற்கிறார். பிரதமரை போல தமிழக முதல்வர் விஜய் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கேற்பதும் போதைப்பொருள் ஒழிப்பு மாரத்தானில் இணைந்திருப்பதை காண்பது மனதிற்கு இதமளிப்பதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் உள்ளது என தமிழிசை கூறினார்.
வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய விமானப்படையின் 2 C-17 ரக விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. நலிவடைந்து வரும் கரும்பு தொழிலை மீட்டெடுக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் பீகாரில் புதிய சர்க்கரை ஆலைகளை தொடங்கும் முதலீட்டாளர்களுக்கு வெறும் ₹1 40 ஏக்கர் வரையிலான அரசு நிலம் 30 ஆண்டுகள் குத்தகைக்கு வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் 6 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் பெயர்கள் முதல் முறையாக தற்போது பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளது. 2014 முதல் 2026 ஆண்டு வரை ₹1,84,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாஜக அரசின் செயல்திறனில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பை இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் காசவளநாடு கிராமத்தில் மொகரத்தை முன்னிட்டு மக்கள் 10 நாட்கள் விரதம் இருந்து தீமிதித்து பக்தியுடன் நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கீழ திருமாணிக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பின்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் மொகரத்தை முன்னிட்டு மார்பில் அடித்தும் கத்தி போட்டும் ரத்தம் சொட்ட சொட்ட மொகரத்தை அனுசரித்தனர். கடலூரில் போலியான சொத்து ஆவணத்துக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கிய விவகாரத்தில் ஒரத்தூர் இன்ஸ்பெக்டர் லட்சுமியை பணிநீக்கம் செய்து விழுப்புரம் சரக்கு டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். எஃப்ஐஆரை மட்டுமே காரணம் காட்டி ஒருவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு பாஸ்போர்ட் வழங்க தடையில்லை என்று ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நெல்லையப்பர் கோயிலில் நாளை மறுநாள் நடக்கும் ஆணி திருவிழாவில் சாதி சின்னங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி பயன்படுத்தினால் கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாநகர கமிஷனர் தேஷ்முக் எச்சரித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மின்னல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்படும் நெல்லை எக்ஸ்பிரஸ் நாளை தாழையூத்து வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கமாக ஜூன் 28ஆம் தேதி தாழையூத்து நிலையத்திலிருந்து இரவு 9 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எல் நினோவால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அணக்கரைப்பட்டி கிராமத்தில் இரவு நேரங்களில் கரடிகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து கரடிகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலைகள் பணியாற்றிய ஒடிசாவை சேர்ந்த 59 தொழிலாளர்களை சென்னையில் இருந்து ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அரசு கல்லூரிகளில் 20%, அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% கூடுதல் இடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சிட்டி வியூ பகுதியில் +1 மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சித்தப்பா முறை கொண்ட இளைஞர் அருள் பிரகாஷை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி, பாவூர் சத்திரம், கடையம் பகுதிகளில் திமுக சார்பில் முதல்வர் விஜயை விமர்சிக்கும் வகையில் அப்பாவை காணோம், தேடும் மகன் மகள் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இந்த போஸ்டர்களை தென்காசி நகராட்சித்துறை அலுவலர்கள் வெள்ளை பேப்பர் ஒட்டி மறைத்தனர். கோவை ஆர்எஸ்புரம் காந்தி பார்க் பகுதியில் பள்ளி சீருடையில் ஒரே பைக்கில் 4 மாணவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் ஆபத்தான முறையில் பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுக்க தமிழக அரசு எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்குவோம் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் இறால் பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது வரை 43 தொழிலாளர்கள் சிகிச்சையில் உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 10 பேரின் உடல்கள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மென்பொருள் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் காரணமாக இன்று முதல் 28ஆம் தேதி வரை எஃப்ஓ போர்ட்டல் மூலமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் தொகுதி தாவேக வேட்பாளரை தாக்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்த ஆம்னி பஸ் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே வந்தபோது திடீரென தீப்பற்றி எரிந்தது. பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தமிழகம் முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை செலுத்திக் கொள்ளும்படி தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினத்தை ஒட்டி போதை ஒழிப்பில் சிறந்து விளங்கிய காவல்துறையினர் 15 பேருக்கு முதல்வரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முதல்வர் விஜய் கொடியசைத்து துவங்கி வைத்து பங்கேற்றார். கபடி வீராங்கனையை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கண்ணகி நகர் கபடி பயிற்சியாளர் ராஜு மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ராஜ் தற்போது தலைமறைவாகியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனாயே டகாய்ச்சி ஜூலை 1 முதல் 3 வரை இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பாரிஸ் மாகாணத்தில் தெருக்கள் மற்றும் பிற பொது இடங்களில் மது அருந்துவதற்கும் எடுத்து செல்லும் வகையிலான மது விற்பனைக்கும் பிரான்ஸ் அரசு தடை விதித்துள்ளது. அதீத வெப்பம் காரணமாக மதுவால் உடல் சூடேறி மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இடப்பற்றாக்குறை நிலவுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பலை ஈரான் ராணுவம் தாக்கியதால் நீரிணையை கடக்காமல் பல்வேறு கப்பல்கள் பின்வாங்கியுள்ளன. தாங்கள் அங்கீகரித்த வழித்தடத்தை மட்டுமே கப்பல்கள் பயன்படுத்த வேண்டும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை நீட்டிப்பதா அல்லது முடிவுக்கு கொண்டு வருவதா என்பதை ட்ரம்ப் முடிவு செய்வார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ட்ரோன் மூலம் எவர் லவ்லி என்ற வர்த்தக கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை வெளியேற்றும் பணியை ஐநா அமைப்பு இடைநிறுத்தியது. கவின் நடிக்கும் புதிய படத்திற்கு பெயர் சொல்லும் பிள்ளை என பெயரிட்டுள்ளனர். இதில் அவருக்கு ஜோடியாக சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி நடிக்க முக்கிய வேடத்தில் பாலசரவணன் நடிக்கிறார். ராம் சங்கையா இயக்குகிறார். படத்தின் துவக்க விழா சென்னையில் நடந்தது. குடும்ப பின்னணியில் உணர்வு பூர்வமான கதையில் படம் உருவாகிறது. 1987இல் கமல் நடிப்பில் இதே தலைப்பில் ஒரு படம் வெளியாகி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் இசையமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. இதை ஹாலிவுட் இயக்குநர் பீட்டர் ஜாக்சன் வழங்கினார். ரகுமான் கூறுகையில், இந்த உயரிய விருதை பெற்றதில் பெருமை கொள்கிறேன். என் நாடு, மக்கள், என்னுடன் பணியாற்றிய படைப்பாளிகள் மற்றும் இவ்வளவு ஆண்டு எனக்கு ஆதரவளிக்கும் ரசிகர்களின் அன்பு இன்றி இந்த பயணம் சாத்தியமில்லை என்றார். நந்தினி ரெட்டி இயக்கத்தில் சமந்தா நடிப்பில் வெளியான மாயின்டி பங்காரம் படத்திற்கு வரவேற்பு கிடைத்திருப்பதுடன் லாபமும் கிடைத்துள்ளது. படத்தின் சக்சஸ் மீட்டில் பேசிய சமந்தா, 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் திரையுலகிற்கு வந்ததால் ஒரு டிக்கெட் கூட விற்குமா என்ற சந்தேகம் இருந்தது. அதனால் படம் வெளியாவதற்கு முன்பு பட்ஜெட்டில் முடிந்தவரை அதிக தொகையை மீட்க முயன்றோம். அதற்கு மேல் கிடைப்பது ஒரு போனஸ் என்றே நாங்கள் கருதினோம். இப்போது அந்த போனஸ் அற்புதமாகவே அமைந்தது என்றார். ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தி குட் டாக்டர் தொடரின் உரிமத்தை வாங்கியுள்ளதாகவும் தர்மன் திரைப்படம் அதன் தழுவல் என்றும் பரவிய தகவலை இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து மறுத்துள்ளார். நடிகை குஷ்பு இயக்குநர் சுந்தர் சியின் மூத்த மகளான அவந்திகாவிற்கு ஷ்ரவன் சீனிவாசன் என்பவருடன் திருமணம் முடிவாகி இருந்த நிலையில் கோவாவில் இவர்களின் திருமணம் விமர்சையாக நடந்தது. இதில் நெருங்கிய உறவினர்கள், திரையுலகினர் மட்டுமே கலந்து கொண்டனர். தெலுங்கு சினிமாவைச் சேர்ந்த சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ் ஆகியோர் அவரவர் மனைவியருடன் கலந்து கொண்டனர். இந்தியில் அனில் கபூர், ஜாக்கி ஷெரப் ஆகியோரும், தமிழிலிருந்து நடிகைகள் த்ரிஷா, லிசி, சரிதா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். முதல்வர் விஜய் மாரத்தானில் ஓடியது ஆரோக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இது ஒரு நல்ல முன் உதாரணம் என நடிகர் விஷ்ணு விஷால் கூறியுள்ளார். திரைத்துறையில் இனி படிப்படியாக மாற்றங்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். ஹிந்தியில் சஞ்சய் தத் நடிப்பில் ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் வெளியான முன்னாபா MBBS படம் 2 பாகங்களாக வெளியாகி வரவேற்பை பெற்றது. தமிழில் கமல் நடிப்பில் வசூல்ராஜா MBBS என்ற பெயரில் ரீமேக் ஆகி இங்கும் வெற்றி பெற்றது. இதன் 3ஆம் பாகம் பற்றி ராஜ்குமார் கூறியதாவது, 3ஆம் பாக பணிகள் கைவிடப்படவில்லை. பணி நடக்கிறது. 3 கதைகள் எழுதி பாதியில் நிற்கின்றன. முதல் 2 பாகங்களின் தரத்திற்கு நிகராக அல்லது அதைவிட அதிகமாக உருவாக்குவதுதான் சவாலாக இருக்கிறது என்றார்.